கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 416 ஒரு சூப்பரான தரமான ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் ப்ளஸ் 3 டிஜிட் பாக்ஸ் அண்டு ஏபி ஏசிபிசிக்கான குறைஞ்சளவில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அண்டு கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா ஆல் போர்ட் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 416 ஒரு கெஸ்ஸிங் தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வின் லாட்டரிக்குரிய ட்ரா நம்பர் 770 ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 808574, அதாவது 3 டிஜிட்னு எடுத்துக்கிட்டோம்னா 574 இதுதான் நண்பர்களே. ஏ போர்டு 5, பி போர்டு 7, சி போர்டு 4. இந்த பேட்டர்னில் தான் நம்மளுக்கு கரெக்டாக இந்த இதில் தான் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்க்க போகிறது மெம்பர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் தாங்க. 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம பண்ண தப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 579 கொடுத்துருந்தோங்க. இதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அவன் அப்படியே நேற்று ஏபியில் வந்த 4 இப்படி இறக்கிட்டான். அதாவது எப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு டெமோ காட்டுறேன். அவன் அடித்த நம்பர் 574. ஓகேங்களா? அதுக்கு முத நாள் ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 449. ஓகேங்களா? இதுக்கு பவரான அப்படியே 4 தூக்கி அப்படி இறக்கிட்டாங்க. அதாவது 9க்கு பவர்னு பார்த்துக்கிட்டோம்னா 4. ஓகேங்களா? நம்ம இங்கிட்டு ஏபியில் நமக்கு 4 2 நாள் நம்மளுக்கு ஏபியில் வந்துருக்கு இங்கிட்டு. சரி, அதனால் நாளைக்கு இந்த சைடு 4 இறக்க மாட்டேன்னு பார்த்தா அதே மாதிரி ஈஸியாக பேட்டர்னை முடிச்சு இறக்கி விட்டானுங்களே. இதில் வந்து இந்த 4க்கு வந்து பவர் இறக்கிருக்கான். இதுக்கு வந்து ஃப்ளிப் நம்பர், இதுக்கு வந்து இதுக்கு ஃப்ளிப்பு, இதுக்கு இந்த இதுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இதில் நம்ம எப்படி எடுத்துருந்தோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 ஓகே தான், 7 ஓகே தான். ஓகேங்களா? நம்ம நல்ல ஓரளவுக்கு பக்காவாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்ம எடுத்த நம்பர் 579 போச்சுங்க. எப்பயும் போல் ஆல் போர்டில் ஏபிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் போல் இதில் மட்டும் 4 நம்ம எப்படி தான் வச்சோன்னு தெரியலங்க. இதில் 4 வச்சுருக்கோம், இதில் பட் 4 வைக்கல. இதில் 4 வச்சுருந்தோம்னா ஒரு 3 டிஜிட் மாசான ஒரு வின்னுங்க. சரி, ஓகே விடுங்க. நம்ம வாங்க இப்போ ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு நம்பர் பார்த்துருவோம். எப்பயும் போல டெக்ஸ்டாகவே உங்களுக்கு டைப்பிங் பண்ணிடுவோம். அதான் உங்களுக்கு பார்க்குற கொஞ்சம் விசிபிளாக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ரீசக்தி லாட்டரியில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு தாங்க. ஏ போர்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த 574 இதுலேருந்து நமக்கு 5 வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 074 இதாங்க கன்ஃபார்மாக. நாளைக்கு நம்ம சொல்லி வச்ச மாதிரி போர்டோ 3 டிஜிட்டோ நம்ம வின்னிங் அடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த மாதம் ஒரு டிக்கு கொடுத்தே ஆகணும். ஏ போர்டு 5 வச்சு 074 இதாங்க. ஓகேங்களா? இந்த 074 தான் நாளைக்கு ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 0க்கு 80% அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்குங்க. 4 50% எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே இறக்கி வச்சாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 470 ஏ போர்டை பொறுத்தளவு 074 மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பக்காவாக விளாடுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பக்காவாக நீங்கள் ஒரு 3 டிஜிட் கேஸிங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு தான் நண்பர்களே. இதில் ஏ போர்டு பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது பி போர்டில் 8. இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பி போர்டு தாங்க. பி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 863 இதுதான். ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு 863 இதாங்க எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்துட்டீங்க, பி போர்டுக்குரிய கெஸ்ஸிங் பார்த்துட்டீங்க. மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அதாவது சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம்.
அதாவது சீபோர்டு கெஸ்ஸிங் அடுத்துன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சீபோர்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 1, 2, 6 இதுதாங்க. அதாவது சீபோர்டை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கெஸ்ஸிங், முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் சீபோர்டு தாங்க. சீபோர்டில் இருந்தால் நம்மளுக்கு பிசி வேணா ஏபி வேணா நமக்கு பிரிச்சே கொடுக்கறதுக்கான ஒரு நம்பர் தான் சீபோர்டு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இதில் வந்து சி போர்டு 1, 2, 6, பி போர்டு வந்து 8, 6, 3, ஏ போர்டு 0, 7, 4 இப்படி தாங்க நமக்கு வந்து நம்பர் பிரியே வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க இதில் நம்ம 3 டிஜிட் பாக்ஸாகவும் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் 4, 8, 2ங்க. இதுதாங்க சி போர்டை ஏபி 3 டிஜிட் பாக்ஸ். இப்போ நான் போடுறது 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு 4, 8, 2 இப்படி தான் நம்மளுக்கு பேட்டர்ன் வரும். ஓகேங்களா? 4, 8, 2 ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 3 டிஜிட் பாக்ஸில். ஓகேங்களா? ஏபிசியில் நம்ம பார்க்குற நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? அதில் செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0, 3, 1. ஓகேங்களா? இந்த நம்பர் தான் 0, 3, 1. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் ஓரளவு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம 12:00 2 o'clock 2 மணிக்குள்ளே நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் போட்டுட்ருக்கோம். 0, 3, 1 இப்படி ஒரு நம்பருக்கு. ஓகேங்களா? இது வந்து 1, 1, 1. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 3, 6. ஓகேங்களா? இப்படி இந்த பேட்டர்னில் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 3, 6 இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும். ஓகேங்களா? இதாங்க நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் நீங்கள் பிரிச்சிங்கன்னா 6 நம்பர் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, 8, 2 இப்படி வரும். ஓகேங்களா? இப்படி வந்து இப்படி இறங்கும். 0, 8, 2 3 டிஜிட் பாக்ஸோட பொறுத்தளவு 0, 8, 2 இப்படி தான் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி பிரியும். ஓரளவுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு இப்படி தான் பிரியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. 0, 7, 4, 8, 6, 3, 1, 2, 6 இப்படி தான். இதில் உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்ம வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாகி முடிச்சிடுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா 574 வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 574 வச்சு ஏபிஏசி பிசி தான் இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம். ஏபிஏசி பிசியில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 50, 00, 77, 52, 76, 24 இந்த பேட்டர்னாக தான் நமக்கு பிரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 50, 24, 77, 52, 76 அண்டு 00 இதாங்க ஃபைனலாக நமக்கு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏபிஎஸ்சி பிசி பொறுத்தளவு என்னோட கெஸ்ஸிங் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். 5024 7752 7600 ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 037 இதாங்க ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஏன்னா 574 இந்த பேட்டர்னில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்டுக்குரிய ஒரு பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுக்கு ரொம்பவே மேட்சாக இருக்கிற ஒரு நம்பருங்க. ஏன்னா 5க்கு 0 பவருங்க. இப்போ 7க்கு வந்து 3 ஃப்ளிப் நம்பருங்க. ஓகேங்களா? இந்த 4க்கு வந்து 7 ஃப்ளிப் நம்பர். பட் ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கன்ஃபார்ம் நம்பர். ஓகேங்களா? அதனால தான் இதை நான் சொல்கிறேன். உங்களுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 037 பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் எம். இது
இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்று சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருக்கோம் நம்புகிறேன். உங்களுடைய எனி சேஞ்சஸ், உங்களுக்கு வேறு இன்னும் ஆப்ஷன் தேவைப்படுச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.